பயிற்சியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களின் தமிழ் சரவணன். பயிற்சியாளர்களே, நம்முடைய தமிழ் சிலபஸ் பிரகாரம் இந்த வீடியோவில் என்ன தலைப்பு பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருபொருள் கொண்ட ஒரு சொல், இருபொருள் தரும் ஒரு சொல். இந்த தலைப்பின் கீழே நம்முடைய புத்தகத்தில் எந்த பகுதியில் இடம்பெற்று இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் வகுப்பு முதல் பருவம். அதில் பார்த்தீங்கன்னா பக்க எண் 22, மன்னிக்கவும், பக்க எண் 24 இடம்பெற்றிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 உதாரணங்கள் மட்டும் தான் இருக்குது. இப்போ அதை தாண்டி நம்ம எங்கே படிக்கணும் அப்படின்னா, நம்முடைய சாய்ஸ் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா அத்தனை போட்டித் தேர்வுலேருந்து தொகுத்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை பார்ப்போம். வழக்கம் போல் அதை பார்க்கலாம். கவனிங்க. மழலை பேசும் டேஸ் அழகு, இனிமை தமிழ் டேஸ். இப்போ இந்த உதாரணத்துக்கு இருபொருள் கொண்ட ஒரு சொல்ல நம்ம எதை தெரிவு பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த எடுத்துக்காட்ட ஒரு நிமிஷம் பார்த்துருங்க. அப்போ தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும், இது டாக்ஸ். ஏட்டில் எழுதுவது வரி வடிவம். மேலே இருக்கக்கூடிய வரி நம்முடைய கட்ட வேண்டிய கப்பம், அதாவது தொகையை குறிக்குது. கீழே இருக்கக்கூடிய வரி பார்த்திங்கன்னா அதோடைய வரையக்கூடிய வடிவத்தை கொடுக்குது, ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு அமைப்பு கொடுக்குது. ரெண்டுக்குமே அர்த்தம் வேறு வேறு. அப்போ இரு பொருள் இருக்குது, ஆனால் சொல் ஒன்று தான், ரெண்டுமே வரி தான். அப்போ அதை பயன்படுத்துகின்ற இடத்தை பொறுத்து மாறுபடுகிறது. இதே போல தான் கீழே இருக்கக்கூடிய 5 உதாரணங்களும். அதுக்கு பதில் என்ன சார் பார்க்கலாங்களா? பாருங்கள் சார். முதல் உதாரணத்துக்கு என்ன பதிலாக போடலாம்? நீங்கள் என்ன வேணால் பதிலாக செலக்ட் பண்ணலாம். நான் சொல்வது ஓரளவு பொருந்தான்னு பாருங்கள். மழலை பேசும் தமிழ் அழகு, தமிழ். இனிமை தமிழ் மன்னிக்கும். மழலை பேசும் மொழி அழகு, மழலை பேசும் மொழி அழகு, இனிமை தமிழ் மொழி எமது. அப்போ 2 இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு வார்த்தை தான் பயன்படுத்தியிருக்கேன், ஒரே ஒரு சொல்லு தான், மன்னிக்கவும். ஆனால் மேலே சொல்கிறது மழலை பேசும் மொழி அழகு. மழை எப்படி பேசும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும், பச்சை குழந்தை எப்படி பேசும், தத்தக்க பச்சைக்கான்னு பேசும். அது கேட்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், ரைட்டுங்களா? அடுத்து இனிமை தமிழ் மொழி எமது. இப்போ சொல்கிறது பார்த்திங்கன்னா தமிழ் மொழியை சொல்கிறாங்க. அந்த குழந்தையுடைய வாயிலிருந்து பிறக்கின்ற மொழி தான், அதுவும் தமிழ் மொழி தான். ஆனால் அதில் பார்த்திங்கன்னா சில தவறுகளோடு இருக்கும், ஆனால் இது தவறு இல்லாமல் இருக்கும். ஆனால் இது ரெண்டுமே வார்த்தை ஒன்று தான், ஆனால் பயன்படுத்துகிற இடம் வேறு. இந்த இடத்துல வேறு சில வார்த்தைகள் போட்டு நீங்கள் சொல்லலாம், தவறு கிடையாது. எனக்கு இது சரியாக தோணுது, இது சரியாக வருதுன்னு தோணுது. அடுத்து இதை பாருங்கள். உதாரணம் 2 பாருங்கள். அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை டேஸ் பழகும். அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்கு மொழி டேஸ். இப்போ இந்த 2 இடத்துக்கும் பொருந்தி வரக்கூடிய ஒரு சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடை. பாருங்களேன். அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை நடைபழகும். அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்கு மொழி நடை. மேலே சொல்லக்கூடிய நடை எது வருது அப்படின்னா, அன்னை தந்தையின் கைப்பிடித்து, அம்மா அப்பாவோடைய கையை பிடிச்சிட்டு குழந்தை வாக் பண்ண நடக்கிறதுக்கு பழகும். அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்குமொழி நடை. அது பார்த்திங்கன்னா அந்த எழுதக்கூடிய அந்த உக்தி, எழுத்துக்களை கையாளக்கூடிய யுக்தி, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. புரியுதுங்களா? இந்த 3ஆவது பாருங்களேன். நீ அறிந்ததை பிறருக்கு டேஸ். எழுத்துகள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது டேஸ். என்ன வரும்? சொல். நீ அறிந்ததை பிறருக்கு சொல். உனக்கு கற்றுக்கிட்டு இன்னும் நம்ம என்ன பண்ணோம், இன்னொருத்தர் சொல்லித்தரணும். இப்போ நான் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டோம், அதை உங்களுக்கு சொல்லித்தரேன், அவ்வளோதான். எழுத்துகள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொல். உண்மைதானங்க? பாருங்கள். ந டை, 2 எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருகிறது, நடை என்று பொருள் தருகிறது. அப்போ அந்த மாதிரி மேலே இருக்கிறது கற்றுக்கிட்டு சொல்கிறது, கற்றறிந்து பிறருக்கு ஓதுவது. கீழே இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எழுத்துக்களை கோர்த்து மணியாக ஒரு சொல்லாக பிறப்பிப்பது. ரைட்டுங்களா? 2மே சொல்லுன்ற பொருள் தான் வருது. ரைட், ஓகே. அதாவது பொருள் 2, சொல் 1. 4ஆவது, உழவர்கள் நாற்று டேஸ் வயலுக்கு செல்வர். குழந்தையை மெதுவாக டேஸ் என்போம். நல்லா கேட்டுங்க. உழவர்கள் நாற்று நட வயலுக்கு செல்வார்கள். குழந்தையை மெதுவாக நட என்போம். தம்பி பார்த்து வாடா, மெதுவாக வாடா அப்படின்றோம் இல்லையா, நட. மேலே இருக்கிறது ஒரு தொழில், நடுதல் என்று தொழில். கீழே பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா
நடந்து வருவது. ரெண்டு வேறு வேறு. அது நடுதல், இது நடந்து வருவது. அப்போ இருபொருள் ஒரு சொல். அதே போல் 5 பாருங்கள். நீதிமன்றத்தில் தொடுப்பது டேஸ். நீதிமன்றத்தில் என்ன தொடுப்போம்? வழக்கு. வழக்கு. நீச்சத்தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு. நீச்சத்தண்ணி என்னப்பா? அதாவது மாலை, அன்று மாலை உணவு சமைத்தது இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா உணவு கெட்டு போகாமல் இருப்பதுக்கு என்ன பண்ணுவாங்க? சாதாரணமான நம்முடைய குடித நீரை ஊற்றி வைப்பாங்க. மறுநாள் பார்த்திங்கன்னா அந்த சோறும் தண்ணியும் கலந்து அது ஒரு சுவையாக மாறி எடுக்கும். அதை காலையில் எந்திரிச்ச உடனே அதில் உப்பு போட்டு குடிச்சிங்க அப்படின்னா அது பேர் நீச்ச தண்ணி. அதை குடித்தா ரொம்ப உடம்புக்கு நல்லது. உடம்போட சூட்டை தண்ணிக்கும். ஏன் அப்படின்னா அது நிறைய பாக்டீரியங்கள் இருக்கும். அந்த பாக்டீரியங்களால் நொதித்தல் அப்படின்ற ஒரு செயல் நடக்கும். அந்த நொதித்தல்னால நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு நல்லா செரிமானம் ஆகும். ஃபெர்மெண்டேஷன் அப்படின்வாங்க. சார் அறிவியல் ஆசிரியர் நிரூபிச்சிட்டிங்களே, திடீர்னு சயின்ஸ்க்கு நுழைஞ்சிட்டிங்களே, மன்னிக்கும், இங்கே வந்துடலாம். ஸோ நீச்ச தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு. மேலே இருக்கிறது ஒரு கேஸ், அது வேறு. பிராது அப்படின்வீங்க இல்லையா, ஒருத்தர் மேலே புகார் கொடுப்பது. கீழே இருப்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பேசுகின்ற ஒரு நடை, மொழி நடை, ரைட்டுங்களா? பேச்சு வழக்கு. அப்போ இருபொருள் ஒரு சொல். இது போன்று நம்முடைய போட்டித்துறை இடம்பெற்றிருக்கக்கூடிய சில விஷயங்களை இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நீங்கள் பார்க்குறது நம்முடைய போட்டித் தேர்வில் கேட்கப்பட்ட இந்த தலைப்பின் கீழே கேட்கப்பட்ட சில வினாக்கள் பார்க்கலாம். அதான் முக்கியம் நமக்கு. அதாவது என்னதான் நமக்கு நீச்சல் நம்ம கற்றுக் கொடுத்தாலும் தண்ணியில் இறங்கி அடிக்கிறதா முக்கியம், ரைட்டுங்களா? இது வரைக்கும் பார்த்தது நீச்சல் எப்படி அடிக்கிறது சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ களத்தில் இறங்குறோம், பார்க்கலாம். திங்கள். அப்போ என்ன அர்த்தம்? மேலே இருபொருள் தருகன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ திங்கள் என்பது என்ன அர்த்தம் தெரியணும். திங்கள் என்பது எதை குறிக்கும் அப்படின்னா ஒரு மாதத்தை குறிக்கும். திங்கள் என்பது மாதம் தான். அப்போ அந்த மாதம் என்று குறிக்கக்கூடிய சொற்களை பார்க்குறீங்க. முதல்ல அறிவு, சந்திரன் வந்திருக்கு. சந்திரன் திங்கள் என்பது நிலவையும் குறிக்கும், ஆனால் அறிவு குறிக்குமான்றது சந்தேகம்தான். அடுத்த பி ஆப்ஷன் பாருங்கள். அணி, மாதம். மாதம் வந்திருக்கு, ஆனால் திங்கள் என்பது அணி என்று பொருள் இல்லை, கண்டிப்பாக இல்லை. மூன்றாவது பார்க்குறீங்க, திங்கள் நிலவை எடுத்துக்கலாம், மாதம் எடுத்துக்கலாம். அப்போ சி பதிலான்னு உடனே முடிவு பண்ணிடாதீங்க. டி ஆப்ஷனையும் பார்த்துருங்க. திங்கள் உடல் நிலவுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாத்துலேயும் ஒரு பொருள் கொடுத்துட்டாங்க, இன்னொரு பொருள் மட்டும் மாற்றிருக்காங்க. அப்போ கரெக்டாக 2 பொருள் தர ஒரே சொல் பார்த்தீங்கன்னா இந்த திங்கள் வர்ற மாதிரி நிலவு மாதம் மட்டும்தான் இருக்குது. அப்போ அதுதான் சரியான பதில். அடுத்தது பாருங்கள், இருபொருள் தரக்கூடிய சொல். ஆடை தைக்க உதவுவது நூல், மூதுரை அறநூல். அரைப்பஞ்சு, அரை ஊசி, அரை தையெல்லாம் வராது. இந்த மாதிரி எளிமையான வினாக்கள் கேட்டால் பிரச்சனையே கிடையாது. ஆனால் அப்படி கேட்பாங்கன்னு எதிர்பார்த்துடாதீங்க. ஓகே, அடுத்து கவனிங்கப்பா. அடுத்து சரியான இணையை தேர்ந்தெடுங்க. மெய். மெய்யின்னு என்னப்பா? மெய்யினா உண்மை. அப்போ உண்மைன்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா 2 இது இருக்குது, சி இருக்குது, பி இருக்குது. அப்போ அடுத்து இருக்கக்கூடிய இந்த உண்மையிலேயே அடுத்து இருக்க அந்த 2 ஆப்ஷனை பாருங்கள். மெய் என்ற மாலையை குறிக்குமா, உடலை குறிக்குமா? மெய் என்பது உடல் தான் சொல்லுவாங்களா, மெய் என்பது உடம்பையும் குறிக்கும், ரைட். அப்போ சி தான் பதில். 4வது கேள்வி பாருங்கள். அணிகலன், புன்னகை என்ற பொருட்களை தரும் சொல்லை கண்டறிய. அணிகலன் என்பது நகையை குறிக்கும், புன்னகை அதுலேயும் நகை வந்துருச்சு. அப்போ இந்த 2 பொருள் தரக்கூடிய ஒரே சொல் எதுனா அணி எடுக்க முடியாது, அணி என்பது புன்னகையை குறிக்காது. உவகை அதுவும் குறிக்காது. மாலை அதுவும் வாய்ப்பில்லை. நகை தான் அணிகலனையும் குறிக்கும், புன்னகையும் குறிக்கும், ரைட்டுங்களா? அப்போ சி தான் பதில். அடுத்து கவனிங்க, 5வது கேள்வி பாருங்கப்பா. விளக்கு. மின் விளக்கு எடுத்துக்கலாம், ஆனால் விலங்குன்னு கொடுத்துருக்காங்க. விளக்குக்கும் விலங்குக்கும் சம்மந்தம் இல்லை. குழல் விளக்கு. ஓகே, விளக்கில் அதில் உதாரணம் எடுத்துக்கலாம். அடுத்து விலங்குன்னு வந்திருக்கு. விளக்குன்னா எக்ஸ்பிளைன், விலங்குன்னா அண்டர்ஸ்டாண்டிங், சரிங்களா? அப்போ அது 2 ஒரே பொருளான இல்லை. ஒரு சில இடத்துல நம்ம ஆங்கில வார்த்தையில் வச்சும் என்ன பண்ணலாம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், தவறு கிடையாதுப்பா. நம்ம அந்த கேள்வியை சரியாக எழுதுறதுக்கு என்னென்ன யுக்தியை கையாளமோ அந்த யுக்தியெல்லாம் கையாளலாம், தவறு கிடையாது. விளக்கு என்பது எக்ஸ்பிளைன், விலங்கு என்பது அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, 3வது பாருங்கள். விளக்கு. விளக்கு அளித்தான் வராது. விளக்குன்னா விளக்குன்றது இதுதான், எக்ஸப்ஷன் கேஸ்ன்றது விளக்கு, இந்த விளக்கு தான் வரணும். ஆனால் இங்கே 2லாம் வேறு வேறு, ரைட்டுங்களா? அடுத்து விளங்கினான், வாய்ப்பில்லை. இதை பாருங்கள். விளக்கு என்பது அகல் விளக்கு. அகல் விளக்கு என்பது ஒரு விளக்கு தான். விளக்கு தெளிவுபடுத்து. ஐயா இது எனக்கு தெளிவுபடுத்துங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? விளக்கம், எக்ஸ்பிளேஷன் கேட்குறீங்கன்னு அர்த்தம். இப்போ டவுட் கேட்குறீங்களா, என்ன வாட்ஸ்அப்பில் கேட்குறீங்க இல்லையா, அந்த மாதிரி. அப்போ டி தான் 2மே வர மாதிரி இருக்குது. அப்போ டி தான் பதில். அடுத்து பாருங்கள், அற்புதமான ஒரு கொஸ்டின். 6 16 14 16ல் 6 இடம்பெறுது. அடுத்து 6 என்பது நம்ம ரிவர் தான், பாலாறு. ஓகே,
சார் பாலாறு தேனாறு 2 வருதில்ல சார். பாலாறு என்பது உண்மையிலே இருக்குது, தேனாறு இருக்கான். நம்முடைய இதில் வரும், வேதகாமத்தில் வரும், பாலாறும் தேனாரும் ஓடக்கூடிய காணாதேசம். சார் உங்களுக்கு எப்படி சார் பைபிள் தெரியும்? எல்லாத்தையும் வாசிக்கணும், ரைட்டுங்களா? ஒரு வாசிப்பாளர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் படித்து வைக்கிறது தான் நல்லது. சில நேரங்களில் இதை நம்ம உதாரணங்கள் காட்ட பயன்படும். இருக்கு இல்லையா? சில பேருக்கு தெரியும், யார் யார் அந்த வேதகம் படிச்சிருக்கோம் தெரியும். கண்ணாறு கடையாறு, கண்ணாறு கடையாறு, இது ஆறு பொருந்துதான்னா எனக்கு நம்ம அப்படி தெரியல. ஆறுனா ஒரு ரிவர்னு ஒன்று குறிக்கணும், இன்னொரு ஆறு எது குறிக்குன்னு தெரில. கீழே இருக்க 4 இதை பார்ப்போம். இதை பாருங்கள், அடுத்து பாருங்கள். முதல்ல இருக்கிற ஆறு எண்களில் ஆறு, நம்பரில் ஆறு, ஆமாம் எடுத்துக்கலாம். அடுத்து இருக்க ஆறு காவேரி ஆறு. அப்போ ரிவரையும் குறிக்குது, நம்பரையும் குறிக்குது. அப்போ டி தான் சரியாக இருக்குது. ஒருவேளை இது பதிலாக இருக்கலாம், ஆனால் உங்களால் கண்டுபிடிக்க முடியலை. டி பார்க்குறீங்க, டியில் கரெக்டாக பொருத்தமாக இருக்குது, அப்போ டி எடுத்துக்கலாமே. 4 தானே ஒன்று பதில், அப்போ இது பதிலாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு விஷயம் நமக்கு தெரியலனாலும் பயப்பட அவசியம் இல்லை, எல்லா ஆப்ஷனையும் பார்த்தா போதும் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து கவனிங்க. நீதிமன்றத்தில் தொடுப்பது, அப்போ அங்கே மேலே பார்த்தோம், நம்ம புக்கு நடத்த அப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். தொடுப்பது வழக்கு, நீச்ச தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு, இப்போ தான் பார்த்தோம், விட்டுருங்க. பனி 3 சொல்லி நீ வந்திருக்குப்பா. அந்த பனி, இந்த பனி வேறு, ரைட்டுங்களா? இந்த பனி என்பது வேறு, அது கடும் குளிர் பனி, அந்த பனி. இந்த பனி என்பது பனி நிமித்தம் வேலை, வேலைன்னு வந்துடுச்சு. இன்னொன்று பனி ஆர்டராக சொல்கிறாங்க, ஏவல், பணிந்து செல்லுன்ற மாதிரி ஏவலில் வருது பனி, அப்போ பணிவு, பணிவு காட்டுன்றாங்க. இப்போ வேலை பணிவு என்பது தான் சரியாக இருக்குது. அப்போ வேலை பணிவு தருகின்ற ஒரு சொல் பார்த்திங்கன்னா பனி. அடுத்தது போனால் நிறைய இருக்குப்பா, நம்ம இன்னொரு 5-6 உதாரணங்கள் பார்க்கலாம். உறவு, உறவுன்னு வந்துச்சு, அதுக்கப்புறம் பகை கொடுத்துருக்காங்க, அப்போ அது உறவில் வராது. அடுத்து உறவு என்பது சுற்றம் சொல்லுவாங்க இல்லையா, சுற்றத்தார்கள் உறவுகள் அப்படின்றீங்க, வரும். உறவுகளை சுற்றம் அப்படின்வாங்க. இன்னொரு உறவு விருப்பம், உறவுனா விருப்பம் என்ற ஒரு பொருள் இருக்குது, இருந்தாலும் மைண்டில் வச்சுங்க. அடுத்தது பாருங்கள், உறவுக்கு விருப்பு வருமா? வராது சார். உறவுனாலே வெறுப்பு தான் சார் வரும், அது உங்களுடைய அனுபவமாக இருக்கலாம், ஆனால் இங்கே பொருந்து வராது. உறவு ஒப்புதல், உறவுனா ஒத்துக்கொள்வது உறவு தான், மறுக்கலை. ஆனால் உறவு என்பது பகைன்னு வந்திருக்கு, பகை வராது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பதில்களையும் இது பொருத்தமான பதிலாக இருக்குது. சுற்றம் விருப்பம் அப்படி எடுத்துக்கணுங்க. அடுத்து பாருங்கள், ஓவியம். ஓவியத்துக்கு காகிதத்துக்கு சம்மந்தமே இல்லை, ஓவியத்துக்கும் தாளுக்கு சம்மந்தம் இல்லை, படம் கூட எடுத்துக்கலாம். ஓவியத்துக்கு புலவர் சம்மந்தம் இல்லை, அழகு கூட எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே பாருங்கள், சித்திரம் படம், சித்திரம் என்பதும் ஓவியத்தை தான் குறிக்கும், படம் என்பதும் ஓவியத்தை தான் குறிக்கும், ரைட்டுங்களா? இது அடுத்து பாருங்களேன், இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்ச வார்த்தை தான், கண்டுபிடிச்சிடலாம். தாமம், தாமம்னா பல பேருக்கு என்னென்ன தெரியாது. தாமம்னு என்ன சார் அப்படின்னா, தாமம் என்பது மாலை, இப்போ பூ மாலையை குறிக்கும். அதே மாலை சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, நம்முடைய கிராஸை போட்டிருப்பாங்க இல்லையா, அதை பூநூல் அப்படின்னுவாங்க. அப்போ அந்த மாதிரி கயிறாவும் போட்டிருப்பாங்க, அதையும் தாமம் தான் சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி தெரியாத வார்த்தை வந்தால் தான் தாமம்னா குணமா, தகுதியா, அழுதலா, பின்னுதலா, கீற்றா, கயிறுன்னு தெரியாமல் போயிடும். அப்போ அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு கண்டுபிடிச்சிடலாம். இந்த இருபொருள் தொன்னும் சொற்களில் பார்த்தீங்கன்னா சில வார்த்தை மட்டும் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். பாருங்களேன், எங்கே இந்த பாருங்க, பின்னுதல், கயிறு, கயிறுன்னு வந்துருக்கு. இப்போ பதில் இந்த 3க்குள்ளே தான் இருக்கணும். அப்போ ஏதோ பின்னக்கூடிய செயல், கயிறு செயல், இதில் தான் அந்த பதிலாக இருக்க போகுது. அண்டர்ஸ்டாண்டிங், நமக்கு அர்த்தம் தெரியலனாலும் இப்படி கண்டுபிடிக்கலாம். கண்டிப்பாக ஏன் வராது, ஏன்னா இந்த 3க்குள்ளே பாருங்கள் பதில் என்ன பண்ணியிருக்காங்க, அப்படியே லைட்டாக ஒரு ஓல்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ 3க்குள்ளே தான் பதில் வச்சுருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். அதே கொஞ்சம் யோசிச்சு கண்டுபிடிச்சிடலாம், ரைட்டுங்களா? ஓகே. அடுத்து தெரியும் தான் கப்பல். கப்பல்லாம் படகு எடுத்துக்கலாம், ஆனால் கப்பல் விமானம் எடுக்க முடியாது. கப்பல்லாம் தோனி எடுத்துக்கலாம், பேருந்து எடுக்க முடியாது. கப்பல்னால் படகு எடுத்துக்கலாம், சிற்றுந்து எடுக்க முடியாது. ஆனால் கப்பல் என்பது வங்கத்தையும் குறிக்கும், நாவாயையும் குறிக்கும். அடுத்து சொல் பாருங்கள், இருபொருள் தருக. நில் பதம் ஒரே பொருளான இல்லை, கிடையாது. பதம் கல், வாய்ப்பில்லை. பதம் தொல், வாய்ப்பில்லை. நெல் பதம், இதுக்கு எப்படி சார் சரின்றீங்க? நெல் என்பது என்ன, எதை குறிக்குது அப்படின்னா, முதல்ல கேள்வி நல்லா விட்டு நோக்குங்க. சொல்லுக்கு எது கரெக்டான மீனிங் கேட்குறாங்க. அவன் நெல் வருமா? வராது. பதம் வரும், இங்கேயும் பதம் வரும், இங்கேயும் பதம் வரும், இங்கேயும் பதம் வந்துருக்கு. நான் சொன்ன மாதிரி பாருங்கள், 4 ஆப்ஷன்லேயும் பதம் இருக்குது.
அப்போ அதை ஒன்று பதத்தை வச்சு ஒரு இது பண்ண முடியாது நம்மளால். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா அடுத்த வார்த்தை தான் பார்க்கணும். சொல்லு தரமுறை என்ன இருக்குது? சொல்லுக்கு நில்லுக்கு சம்மந்தமே இல்லை. வயசாயிப்பான சொல்லு தானா நின்று சார்ன்றீங்களா? அப்படிலாம் கிடையாது. சொல்லுக்கும் கல்லுக்கு சம்மந்தம் இல்லை. சொல்ல நீங்கள் கொண்ட பேசுனா கல் கண்டிப்பாக கல் வரும். அப்போ அதுவும் கிடையாது. சொல் தொல் அதுவும் பிறந்தலை. சொல்லு நெல் வருமா சார்? நெல் நான் நெருக்கிட்டு தானே சார் அப்படின்னா நெல்லுக்கு சொல்லுன்ற ஒரு பொருள் உண்டு. அதுக்காக தான் இந்த கேள்வி உங்களை வச்சது. நெல் சொல் என்ற பொருள் உண்டு. ரைட்டுங்களா? நோட் பண்ணிக்கிங்க. டி தான் பதில். மது, அப்பாடா எல்லாத்துக்கும் பிடிச்ச விஷயம் வந்துருச்சா சார்? மது பிடிக்குமா அப்படி நீங்கள் குடிப்பீங்கன்னு கேட்டுறாதீங்க. சும்மா சொன்னேன். மது என்பது நீங்கள் அந்த மதுவுக்கே போகிறீங்க. நம்முடைய பூச்சிகள் மது குடிக்குது. மது மீன்ஸ் தேன். அப்படி வந்துக்கலாம். ரைட்டுங்களா? சார் சமாளிக்கிறாரான்னு சொல்லிடாதீங்க. கவனிங்க. மது, மதி, நிலவு. மதி நிலவு என்பது இரண்டுமே நிலவை குறிக்குது. ஆனால் அதை மதுவை குறிக்குதான்னு பார்க்கணும். புரியுதுங்களா? வராது. அப்போ அடுத்து பாருங்கள், மாது பெண். மாது பெண் ரெண்டுமே பெண்ணை குறிக்குது. அதை மதுவை குறிக்குதான்னு பாருங்கள். வராது. இதை பாருங்கள், தேன் கல். இப்போ கூட சொன்னேன், ஒரு உதாரணம் சொன்னேன். அதாவது பூச்சிகள் தேன் குடிப்பது, அதுக்கு அது மது தானே. உண்மையிலே இதை நான் பார்க்காம தான் சொன்னேன். அப்போ மது என்பது தேனுன்னு வச்சுக்கலாம். சார் இனிமேல் பார்த்தீங்கன்னா மது பிரிகளை சொல்லாமல் தேன் பிரிகளை சொல்லாமா? அது சொல்லிக்கிங்க. கல் மது தான். கல்லை தடை பண்ணி தான் மதுவை கொண்டு வந்திருக்காங்க. கல்லும் பார்த்தீங்கன்னா அந்த மது தரக்கூடிய அந்த ஆல்கஹால் அதில் கொஞ்சம் இருக்குது. ஆனால் அது ஃபெர்மெண்டேஷன் தான். ஆனால் அது உடம்புக்கு குளிர்ச்சியை தரும். கல் வந்து இறக்கலாம், மதுவை வந்து ஒழிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, விடுங்க. பதில் தேன் கல் தான். இங்கே பாருங்கள், மதார் செருக்கு வாய்ப்பில்லை, இதெல்லாம் கிடையாது. அப்போ தேன் கல் என்பது தான் மதுவை குறிக்கக்கூடிய சொற்கள். ஓகே, அடுத்து பாருங்கப்பா. ஆறு ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆறுன்றது நம்பரும் நதியை குறிக்கக்கூடியது வரும். நதி எண். சார் ஆறுனா குளம் குட்டை வராதா சார்? எல்லாமே நீர் தங்கக்கூடிய இடம் தான். அவங்க வந்து ஆறுலேருந்து போகிற நீர் எங்கே தங்குதுலாம் கேட்கல. ஆறு என்ற அந்த ஒரு பொருளுக்கு இன்னும் 2 பொருள் கேட்குறாங்க, சொற்கள் கேட்குறாங்க. அப்போ நதி எண் தான் ஆறு குறிக்கும். ரைட்டுங்களா? நீங்கள் அப்படி யோசிக்கணும். அதை விட்டுட்டு ஆறு குளம் குட்டைன்னு போட்டுனீங்க தப்பாகிடும். தெளிவான ஆப்ஷன் எடுக்கணுங்க எடுத்துருக்காங்க போல். அதனால தான் குழப்புற மாதிரி பியில் கொடுத்துட்டு பதிலை கொண்டு போய் டியில் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. சயின்ஸ் புக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரைட்டுங்களா? அடுத்து இன்னொரு தலைப்பு பார்த்துடலாமா? அடுத்த தலைப்பு ரொம்ப சின்ன தலைப்பு தான், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். என்னென்னு பார்த்தீங்கன்னா மருன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழ் மொழியில் எல்லா சொற்களையும் நம்ம முழுமையாக பயன்படுத்துகிறோமா? பயன்படுத்துறதில்லை, ஷார்ட்டாக பயன்படுத்துகிறோம். இப்போ அங்காளேஸ்வரின்னு இருந்தால் எப்படி சொல்லுவாங்க? இசு அப்படின்னு கூப்பிட்றீங்க. பேரை ஷார்ட்டாக, செல்ல பெயரை கூப்பிட்றீங்க இல்லையா? அப்படி தான் யாரோடைய பெயராக இருந்தாலும் ஷார்ட்டாக தான் சொல்லுவோம். என் முழு பெயர் பார்த்தீங்க அப்படின்னா சரவணகுமாரை கூப்பிட்றாங்கன்னா கூப்பிட்றதில்ல. வீட்டில் குமார்னுவாங்க, ஒரு சில இடத்துல சரவணன் அப்படின்வாங்க. அப்போ என்னுடைய அந்த முழு பெயரை சுருக்கி பேசுகிறாங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஊர் பெயர்களையும் சுருக்கி சொல்லுவாங்க. ஊர் பெயர்கள் மட்டும் இல்லை, என் தமிழ் மொழியில் எந்த ஒரு சொல்லையும் சுருக்கி சொன்னால் அதுக்கு பேர் மரு அப்படின்வாங்க. ரைட்டுங்களா? உதாரணங்க பார்க்கலாம். தஞ்சாவூர் என்ன சொல்கிறாங்க? தஞ்சை அப்படின்வாங்க. திருநெல்வேலி என்ன சொல்லுவாங்க? நெல்லை அப்படின்வாங்க. திருச்சிராப்பள்ளியை திருச்சி அப்படின்வாங்க. அதாவது இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் மரு. இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் மரு. இங்கே பாருங்கள், கோவை என்பது மரு. உண்மையான பேர் கோயம்புத்தூர். குடந்தை, கும்பகோணம். எந்தை என்பது என்னப்பா? என் தந்தை தான் எந்தை அப்படின்றாங்க. போது அப்படின்னா போல்துன்னு அர்த்தம். இதுதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் தரப்போகிறேன். மறு நான் சொல்லிட்டேன். போல்துக்கு என்ன அர்த்தம், என்ன பொருள்? கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சோநாடு, அதாவது சோநாடு என்பது சோழ நாடு. ரைட்டுங்களா? சேநாடு அப்படின்னா சேர நாடு. இந்த மாதிரி சுருக்கி சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? ரைட். இதே மாதிரி நிறைய மருவுக்கள் நம்முடைய பள்ளி பாடம் புத்தகத்தில் அங்கங்கே இடம்பெற்றிருக்கு. நான் ஒரு சிலது மட்டும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த மட்டுக்கும் சில ஊர்களுடைய மருவர்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தஞ்சாவூர் பார்த்தோம், தஞ்சைன்னு பார்த்தோம். திருச்சிராப்பள்ளி திருச்சி, மயிலை என்பது மயிலாப்பூர், குடந்தை என்பது கும்பகோணம், ஆரூர் என்பது திருவாரூர். அரூர் ஒன்று இருக்குது, அதல்ல. ஆரூர் என்பது திருவாரூர். நாகை நாகப்பட்டினம், புதுகை என்பது புதுக்கோட்டை, அறந்தை, நல்லா கேட்டுங்க, அறந்தை, அகந்தை அல்ல, அறந்தை என்பது அறந்தாங்கி, ராம்நாடு என்பது ராமநாதபுரத்து தான் ராம்நாடு அப்படின்வாங்க. உதகை என்பது உதக மண்டலம்.
நீங்கள் ஊட்டின்டுவீங்க இல்லையா, அப்படி கிடையாது. உதகை என்பது உதகமண்டலம். மாயவரம் என்பது மயிலாடுதுறை. மாயவரம்ன்றத பேரை கருணாநிதி காலத்தில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை மயிலாடுதுறைன்னு மாற்றிட்டாங்க. ரைட்டுங்களா. கோவை கோயம்புத்தூர் தெரியும். புதுவை என்பது புதுச்சேரியை குறிக்கும். மண்ணை 2 சொல்லியிருப்பா. மண்ணை என்பது மன்னார்குடி. சைதை என்பது சைதாப்பேட்டை. திந்திரி வனம் என்பது திண்டிவனத்தை குறிக்கும். திந்திரி என்னன்னு பார்த்தீங்கன்னா புளியங்காடுன்னு அர்த்தமாக. ஸோ திண்டிவனம் அப்படின்வாங்க. இந்த மாதிரி நிறைய ஊர் பெயர்கள் உண்டு. ரைட்டுங்களா. இப்போ இது வந்து இப்போ மிக பிரபலமான ஊர்கள். இது போக சின்ன சின்ன கிராமங்களுக்கும் அந்த மாதிரி பேர் வச்சுருப்பாங்க. அந்தந்த ஊரில் அந்த வால் போஸ்டர்லாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேர்கள் இருக்கும். ரைட்டுங்களா. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. இதை ஒன்று கேட்கலாம். ரைட்டுங்களா. ஓகேப்பா. மறு இந்த தலைப்பின் கீழே போட்டித்தேர்வு கேட்கப்பட்டது பாருங்கள். எல்லாமே பெரும்பாலும் ஊர் பேரை தான் கேட்டிருப்பாங்க. ஒரு சிலது மட்டும் வித்தியாசமானது இருக்கும். அதை மட்டும் பார்ப்போம். மற்றதெல்லாம் இப்போ ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா, அதனால் வேண்டாம். மயிலை மயிலாப்பூர் உங்களுக்கு தெரியுமா, வேகமாக பார்த்துருவோம். மயிலை மயிலாப்பூர். புதுகை என்பது புதுக்கோட்டையை குறிக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி ஓகே, நெல்லை திருநெல்வேலி ஓகே, உதகை உதமண்டலம் ஓகே. இப்போ தவறான பேர் கேட்டிருக்காங்க. கோவை கொடைக்கானல் கிடையாது. சரிங்களா. கொடைக்கானலை கோடைன்னு சொல்லுவாங்கப்பா. கொடைக்கானலை கோடைன்னு சொல்லுவாங்க. கோவையை வந்து கோயம்புத்தூர். அப்போ அது தவறாக இருக்குது. அந்த மாதிரி வினா இருக்குது, பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உதகமண்டலம் உதகை, கோயம்புத்தூர் கோவை. அடுத்து பார்த்திங்கன்னா தவறான இணை பார்க்க சொல்லியிருக்காங்க. கோவை கோயம்புத்தூர் கரெக்டு, குழந்தை கும்பகோணம் கரெக்டு, உதகை உதகமண்டலம் கரெக்டு. புதுமை புதுக்கோட்டை கிடையாது, புதுவை மை கிடையாது. அடுத்து நாகப்பட்டினம் நாகை, இதெல்லாம் தெரிஞ்சது தான்ப்பா. புதுச்சேரி புதுவை. புதுவைனா புதுச்சேரி, புதுகைனா புதுக்கோட்டை. வை வேறு கை வேறு, மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள் சைதாப்பேட்டை சைதை. எந்தை என்ன தந்தை. நாங்கள் ஒரு எம் தந்தைன்னு சொல்லணும், மன்னிக்கும். எந்தை என்பது தந்தையை குறிக்குதுப்பா. ரைட், ஓகே. அடுத்து கவனிங்க. அதாவது எம் தந்தை தான், அதில் தந்தைன்ற மீனிங் மட்டும் கொடுத்துருக்காங்க. எம் சொல்லலாம், ஏன் வந்துருச்சு இல்லையா, எம் தந்தை சொல்லலாம்னு நான் கருதுகிறேன். ரைட்டுங்களா. அடுத்து தில்லை. தில்லை நம்ம பார்க்கல. தில்லை பாருங்கள், நம்ம பார்க்கலப்பா. பார்க்காத ஊர் வருது, பார்த்துக்கலாம். தில்லை என்பது சிதம்பரத்தை குறிக்கும். தில்லை. ரைட். அதே மாதிரி வேறு அங்கே புது ஊர்கள் இருக்கான் பாருங்கள். இதில் இல்லை, விட்டுருங்க. புதிய ஊர்கள் இருந்தால் மட்டும் பார்ப்போம். மன்னார்குடி மண்ணை பார்த்துட்டோம். இதை பாருங்கள், திருநின்றவூர். திருநின்றவூர். இதுக்கு மறு பார்த்தீங்கன்னா திண்ணனூர். திருவூர் நம்ம போட்டுருவோம், திருவூர் கிடையாது, திண்ணனூர். வானவன் மாதேவின்னு ஒரு ஊர் இருக்குது. அதோடைய மறு பார்த்திங்க அப்படின்னா மாதேவி கிடையாது, மானாம்பதி. மானாம்பதி. அப்போ இதெல்லாம் புதிய சொற்கள். இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் பாருங்கள். எல்லாத்தையும் போட்டு நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அடுத்திருக்கு 4 ஆப்ஷனில் இருக்கிறது. 17 இருக்கக்கூடிய அத்தனை விஷயமே தெரியுது, விட்டுருங்க. அடுத்தது அப்படி தான் இருக்குது. அடுத்தது தெரிஞ்சதாக தான் இருக்குது, விட்டுலாம். அடுத்தும் தெரிஞ்சதாக தான் இருக்குது. 21 தெரிஞ்சது தான், விட்டுருங்க. 22 தெரிஞ்சது தான். இதை பாருங்கள். மறு அல்லாத ஊர் பெயர். கோவைக்கு இருக்குது, நாகை இருக்குது, உதகை இருக்குது, வேலூருக்கு இல்லை. அப்போ இந்த மாதிரி பாருங்கள். சின்ன ஊர் பேராக இருந்தால் அதில் பெரும்பாலும் என்ன இருக்காது, மறு பேர் இருக்காது. அப்படி மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இப்படி கேட்கலாம், மறு அல்லாத பேர். இப்படியும் வினாவை தொடுக்கலாம். வேறு வண்ணாரப்பேட்டை பார்க்கல. வண்ணாரப்பேட்டைக்கு வந்து வண்ணார்பேட்டு கிடையாது, வண்ணை. சார் சைதாப்பேட்டை சைதாப்பேட் அப்படின்றீங்க, அது ஆங்கில சொல். வண்ணாரப்பேட்டைக்கு மறு பார்த்தீங்கன்னா வண்ணை தான். அதில் 3 சொல்லி மறந்துடாதீங்க. வேறு என்ன இருக்குன்னு பாருங்கள். வேறு புதிய வார்த்தைகள் இருக்குன்னு பார்த்துட்டே வாங்க. இல்லை ஓகே. அப்போ ரிப்பீட்டடாக தான் வருது. இந்த தலைப்பின் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய கேள்வி ரிப்பீட்டடாக தான் வருது. அடுத்து பாருங்கள், தேவகோட்டைக்கு மறு தேவோட்டை. வித்தியாசமாக இருக்குல்ல. இப்போ இந்த மாதிரி விஷயத்தை நம்ம பார்த்துக்கணும். தேவகோட்டைக்கு தேவோட்டை. பைம்பொழில், இதுக்கு பாருங்கள் பம்புலி. பூவிருந்த வள்ளி, பூந்தமல்லி. ஆல்ரெடி சோழநாடுக்கு பார்த்துட்டோம், சோநாடுன்னு பார்த்துட்டோம். ஓகே. மற்றதெல்லாமே ரிப்பீட்டடாக தான். ரிப்பீட்டடெலாம் வேண்டாம். இது எல்லாமே ரிப்பீட்டட் தான், வேண்டாம். அப்பா எல்லாமே முடிச்சிட்டோம்ப்பா. இது இங்கே ஒன்று கொடுத்து மன்னார்குடி ஆல்ரெடி பார்த்துட்டோம்ல. மண்ணை 2 சொல்லி, அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஓகே, அவ்வளோதான்ப்பா. ஏறக்குறைய பார்த்தீங்க அப்படின்னா மறுவில் இருக்கக்கூடிய அத்தனை வினாக்களையுமே பார்த்துட்டோம். மற்றதெல்லாமே நம்ம ரிப்பீட்டடாக வந்தனால விட்டுட்டோம். ரைட்டுங்களா. இதே மாதிரி ஒரே ஒரு ஹோம்ஒர்க் கேட்டிருக்கேன். அந்த ஹோம்ஒர்க்கு பதில் கொடுங்க. வகுப்புகள் எப்படின்னு பற்றி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணிவிடுங்க. ரைட்டுங்களா. தேங்க்யூ.